அஜித்திற்காக கோவிந்த வாழ்த்துக்கள். உதயநிதி சொன்ன வார்த்தை. தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் தமிழ் சினிமாவில் தனக்கென இடத்தை பிடித்திருப்பவர் அஜித்குமார். இவருடைய திரைப்படங்கள் வந்தாலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திருவிழா போல கொண்டாட்டம் தான். தற்பொழுது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி திரைப்படங்களில் நடித்து வந்தார். குட் பேட் அக்லி திரைப்படம் தற்பொழுது ரிலீஸுக்கு விறுவிறுப்பாக தயாராகி வருகின்றது. விடாமுயற்சி திரைப்படம் முன்னதாக ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பே குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் அனைத்தையும் முடித்துவிட்டு அடுத்ததாக கார் ரேஸில் கலந்து கொள்ள தயாராகிவிட்டார் அஜித்குமார். ஜனவரி மாதம் நடக்க இருக்கும் கார் பந்தய போட்டியில் தமிழ்நாடு மற்றும் இந்தியா சார்பில் அஜித் கலந்து கொள்ள இருக்கிறார். இது இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க போகிறது என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இவர் கார் பந்தய போட்டிக்கு கலந்து கொள்வதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர். தற்பொழுது இவர் கார் ரேஸில் கலந்து கொள்ளும் புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருகின்றது. இந்த புகைப்படங்களை பார்த்து பிரபலங்கள் பலரும் அஜித்திற்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஜித்திற்கு வாழ்த்து கூறியிருந்தார். தற்பொழுது தமிழ்நாடு மற்றும் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள இருப்பதால் நேரடியாக போனில் வாழ்த்து கூறியிருக்கிறார். இனிமேல் அஜித்தின் உண்மையான ஆட்டத்தை பார்க்க போகிறீர்கள் எனவும் சொல்லியுள்ளதாக கூறப்படுகிறது. அஜித் எப்பொழுதுமே தனக்கு பிடித்த விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படக்கூடியவர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள இருப்பதால் கண்டிப்பாக இவர் வென்று காட்டுவார் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். அஜித் வெற்றி பெற்றால் இந்தியாவிற்கே உலக அளவில் பெருமை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம்.